ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் வயலிலே தேங்கிய மழைநீரில் சாய்ந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நேசராஜன் வழங்கலாம் கேட்கலாம். நேசராஜன், நிலை என்ன இப்போ? திருவாரூர் மாவட்டத்தில் 1,50,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் தற்பொழுது அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 2 நாட்களாக மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக 1000 ஏக்கர் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெல் பயிர்கள் மழைநீரில் சாய்ந்துள்ளன. திருவாரூர் மாவட்டம் கண்கொடுத்தவனிதம், எருக்காட்டூர், நீலனூர், வடக்கு சேர்த்தி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான விவசாய நிலங்களில் விவசாயிகள் குறுவை நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பு செய்து நெற்பயிர்கள் காப்பாற்றி வந்தனர். இந்த நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக முற்றிலுமாக சாய்ந்து சேதமடைந்து வயலிலேயே முளைக்க தொடங்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் 30,000 வரை செலவு செய்து உள்ளதாக பகுதி அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.